வாங்க அதிக சத்துள்ள அதிக சத்துக்கள் நிறைந்த இட்லி பொடி பார்த்துடலாம். இல்லை ஒரு கப் அளவுக்கு பூசணி விதையை சேர்த்துடலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதிலையே அரை கப்பு சியா சீட்ஸ் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வறுத்தரலாம். இப்போ கருப்பு எள்ளு ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுக்கணும். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே சட்டியில் ஃப்ளாக் சீட்ஸு ஒரு 1/4 கப் அளவு போட்டு வறுத்துடலாம். இதிலேயே வெள்ளை உளுந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். நல்லா இது வெடிக்கும் நல்லா பாருங்க, சத்தம் கேட்குது. பொரிஞ்சோடனே அதையும் பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ ஒரு 15 பல் பூண்டு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 10 வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நல்லா படப்படம் சத்தம் கேட்கும். நல்லா இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு பெருங்காயப்பொடி உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போ ஆற வச்சிடலாம். ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணிடலாம். பொடி பண்ணியாச்சு. சூப்பரான இட்லி பொடி. இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.